ஹலோ! ஜெர்மனில ஆக்ஸ்போர்க்ல இந்த ட்ரெயின் மியூசியம் இருந்துச்சு. இதுக்கு நாங்க போனோம். என்ட்ரி டிக்கெட் வந்து €5ன்னு போட்டிருந்தாங்க. அது லாஸ்ட்ல ஃபுட் அவங்க நம்மளுக்கு குடுப்பாங்க. அந்த ஃபுட்டுக்கு அவங்க திருப்பி €5 நம்ம பே பண்ணத குடுத்துட்டு, நீங்க அந்த ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. போனோனே ஒரு கார்டும், பென்னும் குடுத்தாங்க. ஒவ்வொரு ட்ரெயின் பக்கத்தில ஏதாவது கொஸ்டின் இருக்கும். ஒரு ஆன்சர் இருக்கும். உங்க கார்ட்ல வந்து நாங்க கொஸ்டின் கேட்டிருப்போம். நீங்க நல்லா கவனிச்சு அந்த கார்டுக்குள்ள இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஓல்டு ட்ரெயின்ஸ். அதாவது வார் அப்போ இருந்து யூஸ் பண்ண எல்லா ட்ரெயின்ஸும் இங்க வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த போர்ட்ல வந்து அந்த ட்ரெயினோட ஸ்கெலட்டன் எப்படி இருக்கும்? உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்க பாருங்க. அந்த காலத்தில ஜெர்மனில எப்படியெல்லாம் ட்ரெயின் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா இருந்துச்சு பக்கத்தில பார்க்குறப்போ. அண்ட் அந்த ட்ரெயினோட கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் வெளிய வந்தா ஓப்பன் ஏரியா இருக்கு. ஸோ சின்ன பிள்ளைங்கலாம் வந்தா போர் அடிக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு குட்டி ட்ரெயின் இந்த மாரி ரெடி பண்ணியிருந்தாங்க. இதுதான் இப்போ கரண்ட்டா ஆக்டிவ்ல இருக்க ட்ரெயின். ஜெர்மனி ஃபுல்லா இந்த மாரி ட்ரெயின்ஸ் தான் வந்து இப்போ மூவ் ஆயிட்டுருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் உள்ள வந்து இந்த மாரி தான் இருக்கும். இது அந்த குட்டி பிள்ளைங்க போறதுக்கு. அதுவுமே அந்த கரி இன்ஜின் மாதிரி தான் போகலாம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு செஞ்ச ட்ரெயினும். ஸோ இந்த ட்ரெயின் என்னன்னா, அந்த காலத்தில சில மக்களெல்லாம் இவங்க அடிமையா வச்சிருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் இந்த மாரி ஒரு பொட்டியில போட்டு ட்ரெயின் பொட்டியில போட்டு அடைச்சு தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க எந்த ஊர் மக்கள், எந்த கண்ட்ரி மக்கள், யார் அடைச்சு எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி ஒரு டிஸ்ப்ளே மாரி ஒரு போஸ்டர் வச்சிருந்தாங்க. ஸோ வாரக்கணக்குல இந்த மாரி அடைஞ்ச இடத்துல இருந்து இந்த மாட்டம் மக்கள் எல்லாம் டிராவல் பண்ணி எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு, ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கொண்டுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க அவங்கள. ஸோ அங்க தெரியுதுல்ல, அந்த விண்டோல தான் அவங்க வந்து வெளிய பார்த்துப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆக்ஸ்போர்க்ல இருந்து பக்கத்துல மியூனிக்ன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ அந்த காலத்துல மியூனிக்ல இந்த மாரி ட்ரெயின் ஓடிட்டு இருந்திருக்கு. எவ்ளோ பெருசா இன்ஜின் எவ்ளோ பெருசா இருக்கு. ஸோ இது பாரிஸ் ட்ரெயினு. இந்த மாரி தான் அவங்க வந்து அத கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த கரி அள்ளி போடுறது இந்த இடத்துல. இங்கருந்து எடுத்து கரி அள்ளி இந்த இதுக்குள்ள போடுவாங்க. லக்சம்பர்க்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க யூஸ் பண்ண ட்ரெயின் இது. ஸோ அங்க இருக்கிற ஒவ்வொரு ட்ரெயின்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ், ட்ராயிங்ஸ், எந்த கண்ட்ரில யூஸ் பண்ணது, எந்த இயர்ல யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் மாரி வச்சிருந்தாங்க டிஸ்ப்ளேஸு. ஸோ இதெல்லாம் இன்னும் நெறைய ட்ரெயின்ஸ் இருந்துச்சு. இப்ப கரெக்ட்டா ஜெர்மனில யூஸ் பண்ணிட்டு இருக்க ட்ரெயினோட டிரைவ் ஏரியா இப்படி தான் இருக்கும். நான் நான் சொன்னேன்ல ஸ்டார்ட்டிங்ல €5 வந்து ஃபுட்டுக்கு நமக்கு திருப்பி குடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க இந்த மாரி ஹாட் சாக்லேட்டும், ஒரு பாஸ்தாவும் ஆர்டர் பண்ணோம். ஸோ €5 அப்படியே இதில யூஸ் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.